பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். திராட்சை தோட்டக்காரர், என் பிதா தான் தோட்டக்காரர் என்று சொன்னார் அல்லவா, அந்த தோட்டக்காரர் என்ன செய்கிறாரு, இந்த செடியிலிருந்து வரக்கூடிய கொடிகளை பார்க்கிறார். அந்த கொடிகள் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கொடிகளை அவர் நறுக்கி போடுகிறார். அதை என்ன பண்ணுறாருன்னா அறுத்து போடுகிறார். அப்போது செடி கொடி என்ற ரெண்டு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னார், என்னுடைய பிதா தோட்டக்காரர் என்று சொன்னார். அவர் பரலோகத்தில் இருக்கிற மெய்யான திராட்சை செடியாக பூமியில் மனுஷனாக வந்தவரை நாம் பார்க்கிறோம். இப்போ 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னிலே கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்போது கொடியானது செடியிலிருந்து புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அந்த கொடி செடியிலிருந்து தான் நீரை எடுத்துக்கொள்வது, அங்கிருந்து தான் எடுத்துக்கொள்வது பாருங்கள். செடியினுடைய தன்மையுடைய கனிகளையும் காய்களையும் கொடுக்கிறது தான் கொடி. அப்போ அந்த திராட்சை கொடியில் தான் என்ன கிடைக்கும்? கனி கிடைக்கும். அந்த கனியை தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊமையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் திராட்சை செடியையும் திராட்சை தோட்டக்காரை குறித்து சொல்வது எத்துணை இன்றியமையாதான் இருக்கிறதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த திராட்சை கொடியை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அந்த கொடி என்பது நமக்கு நன்மை செய்யும்படியாக அந்த செடியிலே நிலைத்து இருக்கணும், செடியிலே இணைந்து இருக்கணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்துக் கொள்வோம். அப்படியாக முழுமையாக கனி கொடுக்கிற ஒரு கொடியாக இருக்கும் என்று சொன்னால் திராட்சை தோட்டக்காரத்தை நறுக்கி போட மாட்டார். இல்லை என்றால் அவர் நறுக்கி போடுவார்கள். எண்ணிலே கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை நறுக்கி போடுறார். செடி அப்படிதான் இருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, நாம் திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்கின்ற கொடிகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நாம் நற்கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்ந்தால் கர்த்தர் நம்ம பிரியமாய் இருப்பார். நாம் நற்கனிகள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்மை அவர் நறுக்கி போடுவார், அறுத்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திராட்சை செடியினுடைய உதாரணத்தை நாம் வைத்து கண்டுகொள்ள வேண்டிய காரணம், நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவுக்குள் இருந்து தான் வேர் கொண்டு நாம் நீரை உறிஞ்சி நம்ம சாப்பிடணும், பருகணும், அதில் நம்ம விலக்கடையணும், அதிலிருந்து கனிகள் வெளிப்படணும். அந்த கனிகளிலிருந்து நல்ல ரசம் எடுக்க வேண்டும், திராட்சை ரசம். அப்படி நல்ல பழம் வரலன்னு சொன்னால் அந்த கொடிகளை நறுக்கி விட்டுருவார். இன்னும் அதிகமாக கனி கொடுக்கும்படியாக அதை வளர்க்க பிதாவான தேவன் அதை செய்கிறார். உண்மையான தோட்டக்காரர் அவர் தானே. அவர் நறுக்குகிற பொழுது அந்த முழுமையான சார்பு நிலையை பார்க்கிறார். நாம் கொடிகளாக இருக்கும்படி நாம் இணங்குவோமாயின் நமக்காக வைக்கப்பட்டுள்ள அந்த வாழ்க்கை தான் என்ன? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு திராட்சை கொடியாக இருக்க வேண்டும். அந்த கொடியானது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதாக இருந்தால் தேவன் அதை நறுக்க மாட்டார், அதை விட்டு வைப்பார். மாறாக சரியான முறையில் கனி கொடுக்க வேண்டும் சொன்னால் அவர் நறுக்கி போடுவார். கனி கொடுக்கும்படியாக நாம் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் நம்முடைய தேவன் பிரியப்படுகிறார். ஆகவே நம்மை திராட்சை செடி என்று சொல்லி, திராட்சை செடியில் வரக்கூடிய கொடிகளிலிருந்து வரக்கூடிய கனிகளை குறித்து சொல்லி அவர் நறுக்கி போடுவதை குறித்து உணர்த்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்கிறார், நீங்கள் என்ன நிலைத்திருந்தால் நீங்கள் நிறைய கனிகள் கொடுப்பீர்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் மெய்யான திராட்சை செடியான இயேசுவிடத்தில் நாம் நிலைத்திருப்போம், கனி கொடுக்கிற கொடிகளாக வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சோதரிகள், இந்த நாளில் கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுவதற்காக உங்களுக்கு சோதரம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை கனி கொடுக்கிற கொடிகளாக நாங்கள் வளர நிலைத்திருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.